அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பஞ்சாபில் கபடி போட்டிக்கு சென்று தமிழகத்தை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவிகள் பாதுகாப்பாக உள்ளனர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் கபடி போட்டிக்கு சென்று தமிழகத்தை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவிகள் பாதுகாப்பாக உள்ளனர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பெண்கள் கபடி போட்டி பஞ்சாபில் நடைபெற்று வருகிறது. போட்டியில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து 4 பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவிகள் அங்கு சென்றிருந்தார்கள். ஆனால் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக மாணவிகள் தாக்கப்பட்டதாக தகவல் வந்த நிலையில் மாணவிகளினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் நடந்த 3 மணி நேரத்திற்குள்ளாகவே அவர்களை பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய இயக்குனர், அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினருடனும் பஞ்சாப் அரசுடனும் பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பயிற்சியாளர் கைது என்ற தகவல் பரவி வருவதாகவும் தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கிறது. காவல் நிலையத்தில் இருந்து திருப்பி தற்போது அந்த அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தினுடைய கபடி பயிற்சியாளர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அனைவரும் பத்திரமாக பஞ்சாபில் இருந்து தமிழகம் திரும்புவதற்காக பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து டெல்லி சென்று அங்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த 3 மணி நேரத்திற்குள்ளாகவே தமிழக அரசு சார்பில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மாணவிகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு மாணவிகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.